இசையமைப்பாளர் AR ரகுமான் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி. சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார். AR ரகுமான் உடல்நலம் குறித்து கேட்டறிந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்பல்லோ மருத்துவமனையை தொடர்ந்து கொண்டு விசாரித்ததாக பதிவு. ரயில்வே தேர்வில் தமிழ்நாட்டு தேர்வர்களுக்கான மையங்களை தமிழ்நாட்டிலேயே ஒதுக்கீடு செய்ய வேண்டும். தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தரிசனத்துக்கு காத்திருந்த பக்தர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழப்பு. பக்தர்கள் கூட்டம் காரணமாக மயங்கி விழுந்தவரை வெளியே கொண்டுவர அரை மணி நேரமானதாக தகவல். டாஸ்மாக் முறைகேடுகள் குறித்து நியாயமாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தல். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக மிகப்பெரிய பட்டியலையே அமலாக்கத்துறை வழங்கியுள்ளது. நுட்பமான மூளைகளால் மட்டுமே இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருப்பதாக தெரிகிறது என விஜய் விமர்சனம். டாஸ்மாக் முறைகேட்டில் சிறு மீன்கள் முதல் திமிங்கலங்கள் வரை சிக்கும் என்றே தெரிகிறது. விசாரணை நியாயமாக நடக்குமா என்பது மறைமுக முதலாளிகளுக்கும் அவர்களது உறவினர்களுக்கு மட்டுமே தெரியும் என விஜய் காட்டும். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர் உயிரிழப்பு. மாடு நெஞ்சில் முட்டியதில் படுகாயமடைந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சோகம். செங்கோட்டையன் பேச்சால் அதிமுகவில் மீண்டும் சலசலப்பு. நெருக்கடியான சூழலில் உள்ளதாக பேச்சு. இக்கட்டான சூழ்நிலை என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஒரு மாதத்திற்கு முன்னாலே இருக்கிற நிலை வேறு, இன்றைக்கு இருக்கிற நிலை வேறு. எம்ஜிஆர், ஜெயலலிதா, இந்திரா காந்தி, மோடியை ஆளுமைகளாக பட்டியலிட்ட செங்கோட்டையன் அதிமுகவின் தற்போதைய தலைமை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தலைவரும் அம்மா அவருக்கும் பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1967 சீனா யுத்தம் வருகிற போது புரட்சி தலைவர் முதலில் 75,000 ரூபாய் செக்கையை அன்றைய லால் பகதூர் சாஸ்திரி அன்றைய பிரதமராக இருந்த இடத்திலே ஒப்படைத்த வரலாறும் தமிழ்நாட்டில் இருக்கிறார். இந்தியாவின் இரும்பு பெண்மணியாக வாழ்ந்தவர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள், அம்மையார் அவர்கள். நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், எடுத்ததை முடிக்கக்கூடிய ஆற்றல் அவரிடத்தில் இருந்தது. அதே போலதான் நம்முடைய பாரத பிரதமர், மத்திய அரசிலே ஒரு சிறந்த பாரத பிரதமர் தமிழ்நாட்டிலே இருக்க, இந்தியாவிலே இருக்கிறார் என்று வரலாற்றை படைத்திருக்கிறார். செங்கோட்டையன் பொதுவெளியில் இவ்வாறு நடந்து கொள்வது அநாகரிகமான செயல். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் காட்டும். சொந்த அண்ணன் தம்பி குழுக்குள் பிரச்சனை என்று சொன்னால் பேசி தீர்க்க வேண்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ பொதுச் செயலாளர் சந்திக்க வேண்டும். அதை விடுத்து பொது வெளியில் இப்படி நடந்து கொள்வது அநாகரிகமான செயல். நாகரிகம் அநாகரிகம் பற்றி செங்கோட்டையனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. புதுக்கோட்டையில் செய்தியாளரிடம் பேசிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து. அதாவது நாகரிகம் அநாகரிகம் பற்றிலாம் அண்ணன் செங்கோட்டையனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழக MP தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டால் தமிழக அரசுடன் இணைந்து போராடுவோம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உறுதி. தொகுதி சீரமைப்பு என்ற பெயரில் நம்மளுடைய 40 பாராளுமன்ற தொகுதியை மாற்றினால் நிச்சயமாக மத்திய அரசை எதிர்த்து தமிழக அரசுடன் கைகோர்த்து தமிழகத்திற்காகவும் மக்களுக்காகவும் நாங்களும் உரிமையாக போராடுவோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் கேபிள் கேலரி பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்து. 3 யூனிட்டுகளில் மொத்தம் 630 மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிப்பு.
தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஆய்வு. தீயை அணைக்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் குறித்து கேட்டறிந்தார். கேபிள்ஸில் சில தீ விபத்து ஏற்பட்டு நைட்டு தீயணைப்பு துறையினர் முழுமையாக அணைக்கிற பணியில் ஈடுபட்டு அணைச்சிருக்காங்க. டெப்டி டைரக்டர் ஆஃப் ஃபயர் சர்வீசஸ் வந்திருக்காரு. ஸோ அதை தவிர ஒரு 50க்கும் மேற்பட்ட ஃபயர் சர்வீஸ் ஃபயர்மேன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுவரை டிடிபிஎஸ்னுடைய ஃபயர் சேஃப்டி இன்ஜினியர்ஸ் அண்ட் சிவில் இன்ஜினியர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் எல்லோரும் சேர்ந்து சில இடங்களெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு உள்ளே புதிதாக வழி ஏற்படுத்தி கொடுத்து எங்கே தீனுடைய அந்த தற்சமயத்துக்கு தெரிஞ்சிகிட்டு இருக்க இடமோ அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரு தலைவர் அண்ணாமலை என அமைச்சர் சேகர்பாபு விமர்சனம். எதையெடுத்தாலும் குறை சொல்லியே பழக்கப்பட்டவர் அண்ணாமலை என்றும் காட்டம். தினந்தோறும் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரு தலைவர் ஒரு மாநில கட்சிக்கு இருப்பார் என்றால் அது அண்ணாமலை ஒருவராகத்தான் இருக்க முடியும். காமாலை நோய் பிடித்தவருக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் எதை எடுத்தாலும் குறை சொல்லியே பழக்கப்பட்ட அண்ணாமலை இதில் நிறைவாக கூறுவார்கள் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. திமுகவின் ஊழலை வைத்து திரைப்படமே எடுக்கலாம். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். அமலாக்கத்துறை அறிக்கையை பார்க்கும்போது ஒரு புத்தகமே எழுதலாம்னு விஜய் சொல்றாரு. ஊழல், திமுகவின் ஊழல். நிச்சயமா புத்தகம் இல்ல, ஒரு திரைப்படமே எடுக்கலாம் அவரு. கரூரில் சாலை விபத்தில் காயமடைந்த நபருக்கு உதவிய அமைச்சர் செந்தில் பாலாஜி கட்சி நிர்வாகியின் காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சாலை பேரணி. சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சம நில மீட்புக்கு வலியுறுத்தல். ஏற்காட்டில் குறைவான சுற்றுலா பயணிகளால் வெறிச்சோடி காணப்பட்ட படகு இல்லம். பள்ளிகளுக்கு தேர்வுகள் நடைபெற்று வருவதால் சுற்றுலா பள்ளி பயணிகள் வருகை குறைந்ததாக தகவல். வார விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு. மோயர் சதுக்கம், பைன்மர சோலை, குணா குகை, பில்லர் ராக், பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் திரண்டு உற்சாகம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் பெய்த கனமழை. சாலைகளில் நீர் தேங்கிய நிலையில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருப்பரங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த கனமழை. புறநகர பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்ததால் மக்கள் மகிழ்ச்சி. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே காதலித்த பெண் திருமணத்திற்கு மறுத்ததால் கிணற்றில் தள்ளிவிட்டு கொலை. காதலியை கொன்றுவிட்டு போளூர் காவல் நிலையத்தில் சரணடைந்த இளைஞரிடம் விசாரணை. நெல்லை வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக்கழக செயலாளர் சஜியின் உடல் தகனம். மாவட்ட செயலாளரின் குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு விஜய் ஆறுதல். சேலத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொடிக்கம்பங்களை சேதப்படுத்திய மர்ம நபர்கள். வேல்முருகனை வரவேற்பதற்காக நடப்பட்ட கம்பங்கள் சேதம்.
தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என கூறி கோவையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் போராட்டம். தமிழக அரசை கண்டித்து தொண்டர்கள் கோஷம். சென்னை கானாத்தூரில் உள்ள தனியார் பொழுதுபோக்கு பூங்காவில் பைரேட் ஷிப்பை இயக்கிய போது விபத்து. மேலாளர் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் அரசு முத்திரை பதித்த முட்டைகள் விற்பனை. காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. மதுரை மத்திய சிறையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சோதனையில் எதுவும் சிக்கவில்லை என தகவல். கோவையில் கடத்தி விற்கப்பட்ட ஆண் குழந்தை குமரியில் மீட்பு. துடியலூர் காவல்துறையினர் தீவிர விசாரணை. போதை மருந்து கடத்தல்காரர்களுக்கு இரக்கம் காட்ட முடியாது என மத்திய அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். போதை ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாகவும் பதிவு. பஞ்சாபில் இருவரும் பிரச்சனைகள் போதை மருந்து மற்றும் ஊழல் என அரவிந்த் கெஜ்ரிவால் பேச்சு. ஆம் ஆத்மி அரசு 2 பிரச்சனைகளுக்கும் எதிரான போர் தொடுக்கும் என திட்டவட்டம். அரசு ஒப்பந்தங்களில் 4% சிறுபான்மையினருக்கு வழங்கும் திட்டத்திற்கு கர்நாடக மாநில அரசு ஒப்புதல். அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என பாஜக குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேசத்தில் ஹோலி பண்டிகையை கொண்டாடிய காவல்துறையினர் வண்ணப்பொடி பூசிக்கொண்டு உற்சாக நடனம். உத்தரப்பிரதேச மாநிலம் மொரதாபாத்தில் பெய்த ஆலங்கட்டி மழை. வீடுகளுக்குள்ளேயே முடங்கிய மக்கள். ரோம் நகரில் மாரத்தான் பந்தயத்திற்கு நடுவில் 42 வினாடிகள் மௌனமாக நின்ற தடகள வீரர்கள். போப் பிரான்சிஸ் உடல்நலம் பெற வேண்டி சிறப்பு பிரார்த்தனை. வார விடுமுறையொட்டி பழனி முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள். நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். பிரசித்தி பெற்ற ராகஸ்தலமான திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலில் இசையமைப்பாளர் இளையராஜா சுவாமி தரிசனம். ஆர்வமுடன் வந்து செல்ஃபி எடுத்துக் கொண்ட ரசிகர்கள். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் மாசி பெருந்திருவிழா கோலாகலம். காப்பு கட்டி விரதம் இருந்த ஏராளமான பக்தர்கள் பால்குடம் சுமந்து நெத்திக்கடன்.